என்ன தான் எனக்கு அவ்வளோ தெரியும் இவ்வளோ தெரியும்னு சொல்லிட்டு நாம் சொன்னால் கூட நமக்கே புரியாத பல்வேறு பிரச்சனைகளை வந்துட்டக்க எப்படி சால்வ் பண்ணணும் புரியல. ஸோ உங்கள்கிட்ட இதுக்கான வாய்ப்பை கொடுப்போம். என்னால் முடிஞ்சவருக்கு நானும் ட்ரேஸ் பண்ணுறேன். உள்ளங்க இது ஈஸ்ட்மேனோட எஸ்எம்யூன்னு சொல்லிட்டு பேர். எஸ்எம்யூன்னா சோலார் மேனேஜ்மெண்ட் யூனிட் சொல்லிட்டு பேர். மேலே ஒரு 100 வாட்ஸில் பேனல் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, பை டிஃபால்ட் டியூப்வெல்லில் இருக்கும் எஸ்எம்எஃப் மாற்றுறது 3 times அழுத்துன்னு சொல்கிறான். அடுத்து 30 hours பை டிஃபால்ட்டு, 20 hours 5 times ப்ரெஸ் பண்ணால் வரும். ப்ரெஸ் பண்ணுறதுனா அந்த சைடில் ஒரு பட்டன் இருக்கும், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக. ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்திங்க சொன்னால் கிரிட் பைபாஸு, ஆட்டோ டிஃபால்ட்டு, மேனுவல் 10 seconds கொடுத்துருக்கான். இது என்ன பண்ணுன்னா, இந்த சோலார் ஈஸ்ட்மேனோட சோலார் ஸ்மார்ட் சீரிஸ் இருக்கு இல்லையா, இந்த யூபிஎஸ் இந்த பேட்டரி தான் போட்டிருக்காங்க. EM130 சொல்லிட்டு பேர், சீட்டர் பேட்ரி. என்னென்னா அப்பப்போ நைட்டில் பார்த்தோன்னா சார்ஜிங் கட் பண்ணி பேட்டரியில் ஓட விடுது. இது ஏன் இப்படி பண்ணுதுன்னு எனக்கும் புரியல. அதாவது இபி சப்ளை கம்பேரிட்டு நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இந்த யூனிட்டானது என்ன செய்யணும் அப்படின்னு நினச்சேன்னா, பகலில் மட்டும் பார்த்தினாக்க சோலார் வழியாகவும் நைட்டில் இபியை சார்ஜ் பண்ணால் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் இது என்ன பண்ணுறேன், அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்குது. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறேன் எனக்கும் புரியல. யாருக்காவது இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் இந்த ஈஸ்ட்மேன் கம்பெனியோட பேசி இதை எப்படி சால்வ் பண்ணுறது பார்ப்போம். ஓகே, நன்றிங்க.